வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆடிபிள் ஆடிபிள் ஜி மார்னிங் இருக்கும். ஸ்க்ரீன் தெரியுதான்னு சொல்லுங்க. யா தெரியுது இல்லையா ஸ்க்ரீன்? விசிபிள் ஜி. ஓகே சரி ப்ரோ ஃபைன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே. நான் ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போயிடலாம் சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to learn the VBA. Okay, so we call it Excel macros, VBA, VB script. VB is not a VB script. அது கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான், பெரிய டிஃபரன்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி நம்ம வந்து மெயினாக ஆட்டோமேஷன் பர்பஸ்க்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பர்பஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஹெட்செட் மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஓகே ப்ரோ. வந்துட்டேன் ஒரே நிமிஷம். ப்ரோ நீங்க ஃபுல்லா ஃப்ரீ தானே இன்னைக்கு? ஒன்றும் நீங்க வெளியே போகணுமா? இல்ல, ஈவினிங் அம்மாக்கு ஐ மீன் ஒரு 3-2 மணிக்கு அம்மாக்கு சாமி கும்பிட போறோம் திருவள்ளூர் வரைக்கும். ப்ரோ அவ்வளோ நேரம்லாம் ஆகுது ப்ரோ, நம்ம ஒரு மேக்ஸிமம் 1 hour 1.5 hours முடிச்சிடலாம். ஓகே தென் ஃபைன். ஓகே ப்ரோ, இப்போ கிளியரா கேக்குதுல்ல நான் பேசுறது? ஓகே ஃபைன். ஸோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட். சி ஸோ நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஸோ தே கால் அஸ் அ விபிஏ மேக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. விபிஏ நம்ம படிக்க போறது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை வச்சு யூ கேன் பர்ஃபார்ம் நாட் ஓன்லி இன் எக்ஸல், யூ கேன் பர்ஃபார்ம் இன் அவுட்லுக்ல பண்ணலாம், வேர்ட்ல பண்ணலாம், யூ கேன் இன்ட்ராக்ட் வித் டேட்டா பேசஸ், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து எந்தெந்த இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மேனுஃபேக்சரிங்கில் இப்போ நிறைய அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அங்கே ஆட்டோமேஷன்ஸ் மாதிரி தேவைப்படுது, இதெல்லாம் பண்ணுறாங்க. மெயினாக இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை தான் படிக்க போகிறதுனால நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எப்படியோ அதை தான் படிக்க போகிறோமே தவிர, நீங்கள் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறதுனா வெறும் எக்ஸலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இது வந்து ஃபார்முலாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. we are going to learn something a professional way. So highly quality oriented நம்ம automation பண்றது எப்படிங்கிறது தான் we are going to learn it. Okay, so that is the introduction of this VBA. so நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து கிளாஸஸ்க்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாஸ்க் பண்ண போறோம்னா, see now you are starting with the zero knowledge, I believe, if I'm not wrong. So without knowing a knowledge, okay, at the end of the class, okay, I should make sure that you learn something, okay, but something sensible, அதாவது ஒரு லாஜிக்கலா படிச்ச மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா, you have one workbook, okay, you have one workbook. இந்த workbookல வந்து you have to get the data and you have another workbook, okay. இந்த இதுல வந்து you are going to paste or putன்னு சொல்லலாம், put the data. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இங்க இருந்து இந்த ஒரு டேட்டாவை எடுத்து இங்க எடுத்துட்டு போய் போடுறீங்க. then you are going to save and you are going to close it. இது வந்து நீங்க மேனுவலா பண்ணுவீங்க, பட் இது வந்து கோடிங்ல எப்படி பண்ண போறோம், ஒரு கோடிங்ல எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு டாஸ்காவே பண்ண போறோம். ஓகே, ஸோ நவ் த டைம் இஸ் 9:30. we make sure to complete within 10:30, but should be a sensible. ஓகே, அப்படிதான் பண்ண போறோம். இது வரைக்கும் கிளியரா ப்ரோ நம்ம என்ன செய்ய போறோங்கிறது?
ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? ஓகே ஃபைன். சரி, இப்போ நீங்க வந்து கிரிக்கெட்லாம் விளாட்னா எங்க விளையாடுவீங்க? ஸோ யூஸ்வலி இஃப் யூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட் எங்க ப்ளே பண்ணுவீங்க? இட் ஷுட் பி ப்ரோ மோர் இன்ட்ராக்டிவா இருங்க, ஜாலியா படிங்க. அது படிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, ஸோ நீங்க எங்க கேம் விளையாடுவீங்க கிரிக்கெட்? கிரவுண்டு. கிரவுண்ட்ல விளையாடுவீங்க. வேற வேற மேக்ஸிமம் கிரவுண்டு தான். மொட்டை இல்லைன்னா மாடியில வீடு, ஆடலாம், ஸ்ட்ரீட்ல ஆடலாம். தெருவில், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ல. நிறைய பிளேசஸ்ல நீங்க ஒரு கேம் ஆடுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஓகே, ஆமா ஆமா. ஸோ அந்த விளையாடுற இடம் தான் யூ ஆர் சேயிங் ஆஸ் பிளேயிங் பிளேஸ் ஆர் பிளேயிங் கிரவுண்ட் அந்த மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி கோடிங் எழுதுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓகே, இங்கெல்லாம் போய் எழுதுனா கோட் ரன் ஆகாது. இங்க போய் நான் எழுதுனா ரன் ஆகாது. கரெக்டு தானே? இங்கெல்லாம் எழுதுனா ரன் ஆகாது. இட்ஸ் டேட்டா. ஸோ தேர் ஷுட் பி சம் பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ் தான், ஓகே, அந்த பிளேஸ் பேர் தான் தே கால் இட் அஸ் அ ஐடிஇ. ஓகே, ஐடிஇ மீன்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் environment, that is called as ID. ஓகே, ஸோ இது வந்து நிறைய இடம் இருக்கு. ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் யூ அவேர் ஆஃப் இட் ஆர் நாட். விஷுவல் ஸ்டுடியோஸ்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய நீங்க கோடிங்லாம் எழுதலாம், பைத்தான் எழுதலாம், சி ஷார்ப் எழுதலாம், டாட் நெட்ல எழுதலாம், நிறைய எழுதலாம், விவி மேக்ரோஸ் கூட எழுதலாம். ஸோ இதுல வந்து நீங்க இந்த எக்ஸல்ல ஒரு இடத்துல நான் எழுதணும். அந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இட். இது வந்து நான் 10 யூஸ் பண்றேன் எக்ஸல். ஓகேங்களா? நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், இட் டசன்ட் மேட்டர். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த வெர்ஷன் ஸ்பெசிஃபிக். The coding whichever that we are going to write it, that is not a version specific. It's completely லாஜிக்கல் ஓரியன்டா தான் எழுதுவீங்க. அதனால வந்து எந்த வெர்ஷன் ஸ்பெசிஃபிக்லாம் இல்லை, என்ன வெர்ஷன்னாலும் யூஸ் பண்ணுங்க. ஈவன் 2007 கூட யூஸ் பண்ணுங்க, வேலை செய்யும். ஓகே, நீங்க 365 போட்டு யூஸ் பண்ணாலும் வேலை செய்யும். அதனால வந்து அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு, ஓகே, கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கும். இதுல வந்து டெவலப்பர்ன்ற ஒரு இது வந்து இப்படி இருக்கும். யூஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் இருக்காது. ஓகே, ஸோ இந்த டேபை வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு எனேபிள் பண்ணாதான் யூ வில் பி கெட்டிங் தட் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட் அதாவது இந்த டெவலப்பருக்கு உண்டான என்விரான்மெண்ட்டுக்குள்ள போக முடியும். ஓகே, ஸோ இது உள்ள போனோம்னா the first thing is a visual basic. இப்படி உள்ள போனீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ blank பேஜ். எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கும். தட் மீன்ஸ் we are going to yet to start it. புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கே தான் நம்ம கோட்லாம் எழுதுவோம். நான் இது இப்பயே போட்டு இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. யூ ஹாவ் அ 2 விண்டோஸ். ஒன் இஸ் கால்ட் அ ப்ராஜெக்ட் விண்டோ. ப்ராஜெக்ட் விண்டோங்கிறது ஒன்றும் இல்லை, எதெல்லாம் நீங்க கோட் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே காமிக்கும், எழுதுனதெல்லாம் காமிக்கும். இப்போ இந்த கேஸ்க்கு எதுவுமே எழுதல, அதனால ஒண்ணுமே காமிக்கல. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்னா இன்சர்ட் மாடியூல். இன்சர்ட் மாடல்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கதான் இது வந்து ஒரு blank ஒயிட் பேஜ். இது ஒரு blank ஒயிட் பேஜ். இங்க we are going to write a script, write a coding. இங்க தான் எழுதுவோம். இது வரைக்கும் கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இட்ஸ் சிம்பிள் தானே? ஓகே, கம்மிங் பேக் டு த தியரிட்டிக்கல் பார்ட். இப்ப உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? டோர் நம்பர், ஸ்ட்ரீட், சரி, டோர் நம்பர் 5 சொல்லுவீங்க. ஏபிசி ஸ்ட்ரீட்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஏதாவது காலனி இல்லைன்னா இருந்ததுன்னா டைரக்டா சொல்லிடலாம். லைக் திருவொற்றியூர் அப்படி சம்திங் சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? சென்னை பின்கோட் சிட்டியை சொல்லுவீங்க. தென் இட்ஸ் a ஸ்டேட் சொல்லுவீங்க, கரெக்டா? இப்ப நீங்க வந்து நீங்க எந்த ஊரா இல்ல வேற ஊரா? நீங்க சென்னை தானா? சரி, ஓகே. இப்போ உங்க ஆபீஸ் அட்ரஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆபீஸ் அட்ரஸ், ஜஸ்ட் ஐ அம் ஆஸ்கிங். லைக் ஏபிசி பிசினஸ் பார்க், லைக் என்ன ரோடு, எந்த ரோட்ல இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டு ஃபார்மட்டும் சேம் தான், கரெக்டா? சேம் தான். ஓகே, சோ பிரவீன் கிட்ட ஐ ஹவ் நாட் இன்டராக்டட் ரிலேட்டட் டு திஸ் அட்ரஸ் ஆர் சம்திங் எல்ஸ். ஓகே, so even if I ask someone else about the address detail, they will be also giving the same information, correct தானே? இப்போ என் வீடு அட்ரஸ் சொன்னாலும் நானும் அதே தான் சொல்லுவேன். ஸ்டார்ட் வித் நம்பர், தென் ஸ்ட்ரீட், தென். ஏன்னா இது ஒரு ஃபார்மட்டா எல்லாருமே படிச்சவங்க படிக்காதவங்க இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலா மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சு. ஓகே, ஸோ எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. யாரும்
இதை வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க, யாரும் இது லாஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஜிக்ஜாக்கா இருக்காது, யாருமே இஷ்டத்துக்குலாம் சொல்ல போறது கிடையாது. கரெக்டு தானே? ஸோ த சேம் வே கோடிங்க்கும் வந்து ஒரு ஒரு அல்காரிதமும் ஒரு ஃபார்மட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கோடிங்க்கும் வந்து யூ ஹாவ் அ ஃபார்மட். அதாவது எப்படி வந்து அட்ரஸ் வந்து ஸ்டார்ட் வித் நம்பர், தென் ஸ்ட்ரீட்டு, ஏரியா, சிட்டி, அப்புறம் ஸ்டேட்டுன்னு இருக்கோ, த சேம் வே கோடிங்க்கும் வந்து யூ ஹாவ் அ ஃபார்மட். அது என்ன வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ரோவோட நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்ரோவோட நேம், அப்புறம் டிக்ளரிங் த வேரியபிள்ஸ், அப்புறம் அசைனிங் த வேரியபிள்ஸ், தென் மேனிப்புலேஷன்ஸ், தென் ஃபைனலி க்ளோசிங் த வேரியபிள்ஸ். இதுல எதெல்லாம் மேண்டேட்ரி, இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமேலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேக்ரோவோட நேம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். மீதிலாம் தேவையான்னு கேட்டா, நான் ப்ராஜெக்டா பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா தேவை. சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு தேவை கிடையாது. ஸோ இது கண்டிப்பா கண்டிப்பா இது இருந்தாதான் பண்ண முடியும், இதுவும் கண்டிப்பா இருந்தாதான் பண்ண முடியும். மற்றதெல்லாம் வந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனா எழுதும்போது தேவைப்படும். இது வந்து மேண்டேட்ரின்னு சொல்ல முடியாது, பட் இது இல்லாம நீங்க வந்து உங்களோட டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ தியரிட்டிக்கல் பார்ட். ஓகே, திஸ் இஸ் தியரி டு அண்டர்ஸ்டாண்ட். அது டைரக்டா போய் கோடை எழுதி நீங்க இது இப்படிதான் சொன்னா அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். ஸோ ஒரு அட்ரஸ் எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே நம்ம அப்படி சொல்றோமோ, ஒரு கோடிங்க்கும் ஒரு அல்காரிதம் இருக்கு, ஒரு கோடிங்க்கும் ஒரு ஃபார்மட் இருக்கு. நீங்க எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோ இதெல்லாம் கூட எடுத்து பாருங்க, ஏன் நீங்க வந்து எஸ்கியூஎல் எடுத்து பார்த்தாலுமே இதே தான் வந்து ஃபார்மட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதோட நேம் இருக்கும், அப்புறம் அதுக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, அசைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மேனிபுலேஷன்ஸ் இருக்கும், சின்டாக்சஸ்லாம் மாறும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபார்மட். இந்த ஃபார்மட்டு எந்த ஒரு கோடிங் எடுத்தாலும், இது இஸ் நாட் நான் வந்து டீச் பண்றதுக்கு சொல்ல, நீங்க எந்த கோடிங் உங்க ஆபீஸ்ல ஏதோ எழுதி வச்சிருக்காங்க, இல்ல நெட்ல ரெஃபர் பண்றீங்க, எங்க போய் பண்ணாலும் இந்த ஃபார்மட் மாறவே மாறாது, 100% ஷூர். இதுதான் ஃபார்மட். கண்டிப்பா அது ஒரு ஒரு மேக்ரோக்கு ஸ்டார்ட் பண்ற நேம் இருக்கணும். அது டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தான் நீங்க அசைன் பண்ண முடியும். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேனிபுலேஷன் பண்ண முடியும். மேனிபுலேஷன் பண்ணதுக்கு க்ளோஸ் பண்ண முடியும். எதுவுமே முன்னாடி பின்னாடி பண்ண முடியாது. அது பண்ண முடியாது இல்லையா? சேம் வே நான் வந்து ஒரு விஷயம் மேனிபுலேஷன் வந்து அதுகிட்ட என்னன்னு சொல்லாம பண்ண முடியாது. திஸ் இஸ் அ தியரி பார்ட். இது புரிஞ்சுதா ப்ரோ? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது கிளியர் தானே? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ, we are going to understand the சரி ஓகே, இது சொல்லிட்டீங்க, இது அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயத்துல நம்ம போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ரோ நேம் நீங்க போடுறீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் சப். ஓகே, சப் மீன்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அதாவது இது இப்படி நீங்க போடுறீங்கனாலே சம்திங் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஒன் ரைட்டிங் கோடுன்னு அர்த்தம், சப்னு போட்டீங்கன்னா. ஓகே, இதுக்கப்புறம் நீங்களா வச்சுக்கிற பேரு, நானா என்ன பேர் வச்சுக்கிறேன், மை ஃபர்ஸ்ட் கோடு அப்படின்னு நானா வச்சுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம். எப்படி வந்து எக்ஸல்ல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க ஒரு இது ஓப்பன் த பிராக்கெட் பண்ணி உங்களுடைய ஃபார்முலாஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணி க்ளோஸ் த பிராக்கெட் கொடுக்குறீங்களோ, த சேம் வே ஓப்பன் த பிராக்கெட்னு, அதாவது இது ஓப்பன் த பிராக்கெட் கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா எண்ட் சப்னு வந்துடும். அந்த மாதிரி எண்ட் இஃப் லூப் க்ளோஸ் பண்றதுலாம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சின்டெக்ஸ் வந்து நான் மாற்ற முடியாது. பை டிஃபால்ட்டா இது வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க, இதை அப்படிதான் யூஸ் பண்ணணும். சின்டெக்ஸ் இப்போ இன்கேஸ் நான் இதை டெலிட் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியாது, அது வேலை செய்யாது, ரன் ஆகாது. இவ்வளவுதான், எரர் அடிக்கும். அதுவே சொல்லும் கம்பைல் எரர் மீன்ஸ் பை டிஃபால்ட்டா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ சப் ஆர் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட், அதாவது நீங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ யூ ஹாவ் டு டிஃபைன் இட். இந்த மாதிரி நீங்க போடணும், எண்ட் சப்னு இருக்கணும். இஃப் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு only the sub or procedure, it's applicable to all the syntaxes கூட க்ளோஸ் பண்ணணும். சின்டெக்ஸ்ங்கிறது பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு கொடுக்கறது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சம்முங்கிறது சின்டெக்ஸ். இந்த நம்பர்ஸ் அடுத்த நம்பர்ஸ் தான் சின்டெக்ஸ். இது நான் மாற்ற முடியாது. சின்டெக்ஸ் ஐ cannot change it. The same way this all the syntax I cannot change it, but I can play. என்ன வேணுமோ அதை ப்ளே பண்ணலாம்.
இப்போ கமிங் பேக் டு சப்ஜெக்ட், இங்க வந்து நான் மை ஃபர்ஸ்ட் மேக்ரோன்னு கொடுத்தேன். இங்க பிரவீன் கூட கொடுக்கலாம், இங்க கோகுல் கூட கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். யூ கேன் டூ வாட் எவர் தி திங்ஸ். ஏன்னா கொடுக்க கூடாதுன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்க கூடாது. இதோ மைக் கிட்ட வச்சு பேசுங்க, நீங்க பேசுறது கேட்கல. இல்ல சப்ஜெக்ட்ன்றது நம்ம என்ன பண்ண போறோமோ அதை கொடுக்க போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது ஒரு மேக்ரோ, இது ஒரு மேக்ரோவோட நேம், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டுட். ஓகே, ஜஸ்ட் ஒரு நேம். என்ன கொடுக்க கூடாதுன்னா யூ ஷுட் நாட் கிவ் த நம்பர்ஸ், யூ ஷுட் நாட் கிவ் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதெல்லாம் நாட், இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க இப்படி வேணா வச்சுக்கலாம், மை மேக் 1 இப்படி வச்சுக்கலாம், அண்டர்ஸ்கோலன் போட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போ இப்படி நீங்க பண்ணலாம், கம்பைண்டா யூஸ் பண்ணலாம், தவிர சேமா யூஸ் பண்ணக்கூடாது. the same is applicable to the variablesக்கும் அதேதான். ஓகே, இது வரைக்கும் கிளியர் இல்லையா? கிளியர். now ஒரு கான்செப்டா நம்ம பார்த்துட்டே வர போறோம். now we are going to see one concept called as a LHS is equal to RHS. அப்படின்னா என்னது? லைக் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பண்றது ரைட் ஹேண்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, LHSங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு, RHSங்கிறது ரைட் ஹேண்ட், சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது ரைட் ஹேண்ட் சைடு. அது கிளியர், கரெக்டா? இப்போ ஒரு சின்னதா ஒரு கேம் வைக்கலாம் நம்ம. A is equal to 1, B is equal to 2, C is equal to A plus B, then D is equal to C, then C is equal to 10, D is equal to 5 plus 1, and C is equal to D plus A. ஓகே, ஃபைனலா A ஓட ஆன்சர் என்ன, B ஓட ஆன்சர் என்ன, C ஓட ஆன்சர் என்ன, D இதோட ஆன்சர்ஸ் என்ன? இவ்வளவுதான் கொஸ்டின். உங்களுக்கு என்ன புரியுதோ சொல்லுங்க, ரைட்டு ராங்கெல்லாம் மேட்டர் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் விஷயம். இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? ப்ரோ கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க மைக்கு, எனக்கு கேட்கல. யா ஓகே. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 1. பியோட வேல்யூ 2. அப்போ சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3. டியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3. சியோட வேல்யூ, சாரி 1 minute. C is equal to A plus B 3. D is equal to 3 தான். ஓகே, சியோட ஃபைனலா A B C D இதோட ஆன்சர் என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகே, A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, D லைக் அகைன் C வந்து 2 தடவை டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணணுமா இல்ல? ஓகே ஃபைன். சரி, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா LHS is equal to RHS. அதாவது இந்த கோடிங் லாங்குவேஜ்ல என்னன்றதை நான் சொல்றேன். ரைட் சைடுல என்ன இருக்கோ அது லெஃப்ட் சைடு சேம்ங்கிறாங்க. இவ்வளவுதான் ஆன்சர். ரைட் சைடுல என்ன இருக்கோ, வாட் யூ ஹேவ் இன் த ரைட் ஹேண்ட் சைட், தட் இஸ் த சேம் அண்ட் ஈக்குவல் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட். அவ்வளவுதான். ஓகே, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இட் ஷுட் பி த வேல்யூ. இது ஒரு வேல்யூவா இருக்கும். அதாவது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா சொல்றது? இப்படி இருக்கக்கூடாது. சி லாஜிக்கலா நீங்க கொஸ்டின் அதானே, 1 is equal to A, அப்ப A is equal to 1 1 is equal to A கூட வைக்கலாமே, அது ரெண்டும் சேம் தானே அப்படின்னா ஆகாது. என்ன ரீசன்னா, ரைட் சைடுல என்ன இருக்கோ அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கே தவிர லெஃப்ட் சைடுல என்ன இருக்கோ அது ரைட் ஹேண்ட் சைடு கிடையாது. ஓகே, தட் இஸ் ரூல் நம்பர் 1. இதுதான் ரூல், இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, ஸோ ரைட் சைட்ல என்ன இருக்கோ அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போய் உட்காரும். ரைட் சைட்ல உங்களுக்கு ஒரு வேல்யூவா இருக்கணும். இட் ஷுட் பி த வேல்யூ. அது பிளைண்டா போய் உட்காந்துரும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இதுக்கப்புறம் என்னவா இருக்க போகுது, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அந்த டைம்ல என்ன வேல்யூ அதுல போய் உட்காருதோ அதான் உட்காருது. இட் இஸ் அ ஸ்டோரேஜ், ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ் இஸ் அ ஸ்டோரேஜ். திஸ் இஸ் த ஸ்டோரேஜ். ஓகே, நவ் கமிங் பேக் டு த சப்ஜெக்ட். A is equal to 1, so A ஓட வேல்யூ 1. B is equal to 2, B ஓட வேல்யூ 2.
Now C is equal to A plus B. So அப்ப A ஓட வேல்யூ என்னவா இருந்தது? 1. அப்போ 1 plus B ஓட வேல்யூ 2. அப்போ இது என்னவா ஆகும்? 3 ஆயிடும். 3. So D is equal to C ஓட வேல்யூ என்ன ஆக்சுவலா? 3. அப்ப இது என்ன ஆகும்னா D ஓட வேல்யூ 3 ஆயிடும். C ஓட வேல்யூ 3, D ஓட வேல்யூ 3. ஸோ இங்க என்ன இருக்கு? இவ்வளவுதான் விஷயம். முன்னாடி எப்படி இருக்கு, பின்னாடி எப்படி இருக்கு, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இப்ப இங்க பாருங்க, நான் ஐ எம் ரன்னிங் தி ஸ்கூல், நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாருங்க, ஏ கிட்ட எடுத்துட்டு போனா என்ன வருது? எம்டின்னு வருது. பி எம்டி. ஸோ திஸ் ஆர் ஆல் த யூ கன்சிடர் திஸ் ஆர் ஆல் த எம்டி பாட்டில்ஸ். ஒரு எம்டி பாட்டில் நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் ஃபில் பண்றீங்க ஃபர்ஸ்ட் பாட்டில்ல. அப்ப என்ன ஆகும்? வாட்டர் தான் இருக்கும். கரெக்ட் தானே? அடுத்தது என்ன பண்றீங்க? பில அங்கேயும் ஒரு வாட்டர் ஃபில் பண்றீங்க. சில என்ன பண்றீங்க? திரும்பியும் வந்து இந்த ரெண்டும் எவ்வளவு அளவு இருக்கோ அது சில வந்து ஒரு பாட்டிலையும் போடுறீங்க. எக்ஸாம்பிள், சே ஃபார் அன் எக்ஸாம்பிள். டில என்ன பண்றீங்க? சிக்கு என்ன இருந்ததோ அதுதான் டிலையும் திரும்பியும் போய் ஒரு எம்டி பாட்டில்ல போடுறீங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி ரீஅசைன் ஆகுதுன்னா, ரீஅசைன் இன் த சென்ஸ் சி ஆல்ரெடி நீங்க அசைன்ல இருந்து வேல்யூ 3 இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த மாதிரி போட்டீங்கன்னா இங்க பாருங்க, சியோட வேல்யூ 3 இருக்கா? ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ ஏ பிளஸ் பின்னு இருக்கிறதுனால சி வந்துருச்சு. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு டினால டியோட வேல்யூ 3 ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகும்னா, என்னவா இருக்கு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு தெரியாது. அது பிளைண்டா மாத்தி விட்டுரும். அவ்வளவுதான். இது எல்லாமே ஒரு ஸ்டோரேஜ். திஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் ஸ்டோரேஜ். அவ்வளவுதான். அந்த டைம்ல நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றீங்களோ அது ஸ்டோர் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். ஓகே. இது முன்னாடி எப்படி இருக்கு, பின்னாடி எப்படி இருக்கு, முன்னாடி இப்ப இது மாறினதுனால அப்ப டியோட வேல்யூ மாறிடுமானா மாறாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கணும். சியோட வேல்யூ மாறினதுனால இப்ப சி இஸ் ஈக்குவல் டு டினால அப்ப இது மாறுமானா மாறாது. ஏன் மாறாதுன்னா இது ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. இது ஏங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிச்சு, பி வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிச்சு, சி வேல்யூ பண்ணாது. இதெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ். இதெல்லாம் எம்டி பாட்டில்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த எம்டி பாட்டில்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஏல வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டீங்க, பில வந்து 2 லிட்டர் தண்ணி ஊத்திட்டீங்க. சி எம்டி பாட்டில் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேர்த்து சின்ற எம்டி பாட்டில்ல போடுனோடனே அது என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் கணக்குல வந்து 1, 2, அப்ப சியோட வேல்யூ 3ன்னு பண்ணிருச்சு. ஓகே. அப்போ இந்த பாட்டில்ல ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி இருக்கு, இந்த பாட்டில்ல 2 லிட்டர் இருக்கு, இந்த பாட்டில்ல அதாவது தனித்தனியா. சோ டி வந்து என்ன பண்றீங்க? மறுபடியும் சிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது டிலையும் போடு அப்படின்றீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்ததுனாலே, அதாவது இந்த வேரியபிள் திருப்பியும் கீழே வந்து அசைன் பண்ணி யூஸ் பண்றாங்கனாலே அப்ப அந்த பாட்டில எம்டி பண்ணி திருப்பியும் ஃபுல்லா போட்டுடுறாங்கன்னு அர்த்தம். அதாவது இங்க என்ன இருக்கோ அது அசைன் ஆயிடும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மேட்டர் கிடையாது. அந்த டைம்ல இந்த ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கோ அதுதான் விஷயம். அவ்வளவுதான். இப்ப இது மாறினதுனால இதெல்லாம் மாறுமானா மாறாது. புரியுதுங்களா? இதெல்லாம் இப்ப இது மாறினதுனால அப்ப முன்னாடி இதுக்கு அசிக்னேஷன் எல்லாம் மாறுமானா மாறாது. சோ நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரேஜ். இது ஜஸ்ட் ஸ்டோரேஜ். அவ்வளவுதான். ஓகே. இதை வச்சு நீங்க நம்ம ப்ளே பண்ணுவோம் இஷ்டத்துக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே. இது ஒரு ஸ்டோரேஜ். அவ்வளவுதான். திஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரேஜ். நவ் கமிங் பேக் டு C is equal to D. So D ஓட வேல்யூ என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 3. ஏன்னா D is equal to C ஃபர்ஸ்ட் 3 இருந்ததுனால 3 ஆச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இது இங்க என்ன வேல்யூ இருக்குமோ அதை கன்சிடர் பண்ணிக்கோ. அப்ப என்னவா மாறிடும்? D 6ன்னு மாறிடும். 1 பாத்தீங்களா? 6ன்னு மாறிடும். அப்ப C ஓட வேல்யூ என்னவா ஆயிடும்? 6 plus 1. அப்ப என்ன ஆயிடும்? 7 ஆயிடும். கரெக்ட். அவ்வளவுதான். இல்ல எனக்கு லாஸ்ட் வேல்யூ புரியல. ஓகே. இங்க பாருங்க, D ஓட வேல்யூ என்ன? 6. A ஓட வேல்யூ என்ன? அண்டர்ஸ்டுட். இங்க A இங்க இருக்கு பாருங்க. அண்டர்ஸ்டுட். பட் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. மேல என்ன நம்ம பாராமீட்டர் கொடுத்திருக்கோமோ அத மட்டும் எடுத்துக்கோம். பட் வந்து கீழ இருந்து அஃபெக்ட் பண்ணாது. அண்டர்ஸ்டுட். ஓகே. சோ அப்ப என்ன ஆகும்னா C ஓட வேல்யூ வந்து 7 மாறிடும். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஈச் வேரியபிள் இஸ் a empty bottle.
ஓகே ஸோ ஓகே யூஆர் ஃபில்லிங் வித் சம் நம்பர்ஸ் ஆர் வேரியபிள். இதுதான் வேரியபிள். நான் வர அடுத்த பாயிண்ட் போறேன். இது கிளியரா ப்ரோ? கிளியர் டவுட் கிளியர் இல்லைல்ல? கிளியர் கிளியர் ஜி. ஓகே. நவ் இப்போ நம்ம பாயிண்ட் 1 முடிச்சிட்டோம். பாயிண்ட் 1 இஸ் what is meant by macro. Declaring a variable. Now what is meant by variable? வேரியபிள்னா என்ன? இப்போ நான் வந்து பிரவீன் கூட கம்யூனிகேட் பண்றேன். ஓகே, பிரவீன் ஐ நோ ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு ஒரு 1 or 2 weeks முன்னாடி பேசியிருப்போம் ரிலேட்டட் டு த லேர்னிங் சப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வந்து உங்க பர்சனல் லைஃப் பத்தி பேச போறது கிடையாது, உங்க அஃபிஷியல் லைஃபும் பேச போறது கிடையாது. We are interacting each others the same way. You also not going to communicate because that is not a business that we are dealing now. Correct? As simple as. ஸோ நம்ம லாங்குவேஜ் வந்து ஸ்பெசிஃபிக் என்ன இருக்கு, இந்த சப்ஜெக்டுக்கு பத்தி தான் இருக்க போகுது, சப்ஜெக்ட் பத்தி தான் பேச போறோம், எல்லாமே அதுதான் இருக்க போகுது. சேம் வே இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா இங்க உள்ள இருக்கிற ஐட்டம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, சேஃப் எக்ஸல் எடுத்துக்கோங்களேன். எக்ஸல்ல வந்து என்ன பண்ணும், இங்க உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இன்ட்ராக்ட் பண்ணும். கரெக்ட் தானே? இதோ இந்த எக்ஸல், இதோ இந்த ஷீட்டு, அப்புறம் இங்க இருக்கிற டேட்டா, இதுதான் பண்ண போகுது. அப்புறம் ஃபார்முலாஸ், இதுதான் நீங்க செய்ய போறீங்க. கரெக்ட் தானே? இது இன்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது 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 வந்து இது நான் எடுத்துக்கிறேன், இதை நான் யூஸ் பண்றேன், இதை செய்யறேன் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணி நான் சொல்லணும். அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, அது இன்டர்னலா கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜ் இருக்கு. அது என்னன்னா டேட்டா ஃபார்மேட்ல இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. கரெக்டா? அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்ட்ரிங்னு ஒரு சொல்றாங்க. ஸ்ட்ரிங் அப்படின்னா ஆல்பாபெட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஈஸி தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரோ. இந்த சப்ஜெக்ட் ஒண்ணுமே கிடையாது. புரியுது புரியுது. இன்டிஜர்ஸ் மீன்ஸ் நம்பர்ஸ். ஓகே. இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா வாட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட்னா என்ன இங்கிலீஷ்ல கேக்குறேன். அதான் ஒரு பொருளை டிஃபைன் பண்றது. ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. லைக் ஃபோன், லேப்டாப். ஃபோன் என்ன பண்ணலாம்? கம்யூனிகேட் பண்றதுக்கு. வேற என்ன பண்ணுவீங்க? ஃபோன் ப்ளே பண்றதுக்கு, ரீல்ஸ் ப்ளே பண்ணலாம் எல்லாம். அப்போ ஃபோன் சம்திங் தட் யூ ஆர் டூயிங் சம் ஆக்ஷன்ஸ். கரெக்டா? அந்த போன்ல என்ன பண்ண முடியுமோ, போனு அப்புறம் லேப்டாப்போ ரெண்டும் சேமான்னு கேட்டீங்கன்னா சேம் கிடையாது. அது வேற ஆப்ஜெக்ட், இது வேற ஆப்ஜெக்ட். சிமிலரா இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் வந்து இட் ஷுட் டினோட்ஸ் த ஆக்ஷன். ஓகே, எதெல்லாம் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இதுல ஒரு கேஸ் இருக்கு, நோன் ஆப்ஜெக்ட் அண்ட் அன்னோன் ஆப்ஜெக்ட். இவ்வளவுதான். நோன் ஆப்ஜெக்ட், அன்னோன் ஆப்ஜெக்ட். நோன் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, இப்ப இந்த எக்ஸல் ஒர்க் புக்கே எடுத்துக்கோங்களேன், இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே. ஒரு எக்ஸல் நீங்க என்னென்ன செய்ய முடியும்? வாட் யூ கேன் டூ வித் தி எக்ஸல் ஒர்க் புக்? நவ யூ ஹேவ் டு திங்க் அண்ட் டெல் மீ. இது ப்ரோ, இது எல்லாமே யோசிக்கிற இன்டெலெக்சுவல் வேலை ப்ரோ. இட் இஸ் நாட் லைக் தியரிட்டிக்கலா பண்றது, ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ ஃபாலோ பண்றது, அதெல்லாம் கிடையாது. லாஜிக்கலி இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங், ஈஸிலி யூ கேன் கெட் த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பட் அட் த சேம் டைம் லாஜிக்லாம் அப்போ நான் கம்மியா இருக்கேன் அப்படிலாம் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். தட் மீன்ஸ் சம் பீப்புள் வில் பி ரொம்ப லாஜிக்கா இருப்பாங்க, சம் பீப்புள் கொஞ்சம் ஸ்லோவா வரும். அதனால வந்து அது கம்பேரிசனுக்கு கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, யூ ஹேவ் டு திங்க் அண்ட் டூ இட். ஒவ்வொன்றும் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணாம சும்மா அப்படியே எல்லாம் பண்ணீங்கன்னா அது உங்க ஆன்சரே வராது. உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி ஆயிடும். ஸோ திங்க் அண்ட் டூ இட். ஒரு ஒர்க் புக் இருக்கு. ஒர்க் புக்ல என்னென்னலாம் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கு? Okay, இப்போ say for an example, now I'm going to save this. நான் இதை சேவ் பண்ண போறேன். என்கிட்ட வந்து ஷீட் 2 இருக்கு, ஷீட் 3 இருக்கு, ஷீட் 2ல சம் டேட்டா இருக்கு, ஷீட் 3ல சம் டேட்டா இருக்கு. இப்போ நான் சேவ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஷீட் சேவ் ஆகுமா, இல்ல 3 ஷீட்டும் சேவ் ஆகுமா, இல்ல செகண்ட் ஷீட் தான் சேவ் ஆகுமா, இல்ல எங்க வச்சிருக்கணும் அப்படி சேவ் ஆகுமா, எப்படி சேவ் ஆகும்? இல்ல எல்லா ஷீட்டுமே தான் சேவ் ஆகும். ஏன் எல்லா ஷீட்டும் சேவ் ஆகும்? பிகாஸ் இது ஒரு ஹோல் ஒர்க் புக். ஸோ அப்போ ஹோல் ஒர்க் புக்கோட ஆக்ஷன் தான் சேவ். கரெக்டா? கரெக்ட். I'm in the sheet number 2. If I'm saving this workbook, it saves the entire workbook, not only the sheet 2. Yeah.
the same way you have actions for the different objects. ஒர்க் புக்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிள். எதெல்லாம் ஆக்ஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோ. ஒர்க் புக்ங்கிறது தெரியும், அதனால நோன் ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே. ஒர்க் புக்னே தெரியாது. சே ஃபார் an எக்ஸாம்பிள், ஒரு ஃபோல்டர் உள்ள ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் என்ன ஃபைல்னே தெரியாது, அதுதான் அன்னோன் ஆப்ஜெக்ட். இவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும். ஓகே ஃபைன் ஃபைன். புரியுதுங்களா சொல்றது? ஏதாவது ஒரு பண்றோம்னா அது வந்து ஆக்ஷன்ல போகும். ஆக்ஷன்லாம் இருந்ததுனாலே அது ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க எவ்வளோ விஷயம் இருக்குது, இது எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான். ஆக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டுட். இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இதுதான். ஆமா, ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஆக்ஷன் இருக்கும். சே ஃபார் an எக்ஸாம்பிள், ஷேருங்கிறது இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, ஷேர் இஸ் ஆப்ஜெக்ட். உட்காரலாம், மூவ் பண்ணலாம், பிரேக் பண்ணலாம். தென் வாட் யூ கேன் டூ, அது வேற ஏதாவது இன்னும் யூ கேன் புட் சம் ஐட்டம்ஸ் ஆன் த சேர். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். கரெக்டா புரியுதுங்களா சொல்றது? புரியுது. லைக் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் மொபைல் எடுத்துக்கிறேன், ரீல்ஸ் பார்க்கலாம். ஓகே, சீங்க ரீல்ஸ், அப்புறம் கேம் ரெக்கார்ட் பண்ணலாம், யூ கேன் கால், யூ கேன் மெசேஜ். ஓகே, நவ் இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை வச்சு இதை டீல் பண்றேன்னா, வாட் ஐ வில் டூ, மொபைல் டாட் கால்ஸ் அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ண முடியும், மொபைல் கால்ஸ். ஓகே, தென் சேர் டாட் சிட் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் உட்கார போறேன். ஓகே, நான் இப்படி பண்ண முடியாது, சேர் டாட் கால்ஸ்னு வைக்க முடியாது. புரியுதுங்களா சொல்றது? கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் வேற, அந்த ஆப்ஜெக்ட் வேற. இது அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதுல ப்ரோ? அண்டர்ஸ்டுட். த சேம் வே நம்மளுக்கு இந்த ஒர்க் புக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, you have a workbook, that is a whole entire workbook. Then what you have, ஷீட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, எதெல்லாம் ஒரு செயல்பாடு செய்ய முடியுதோ எல்லாமே ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுது, எல்லாமே பண்ண முடியும். அது எல்லாமே அது ஆப்ஜெக்ட் வந்துரும். ஆமா, இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ். இது ஆப்ஜெக்ட், இது ஆக்ஷன்ஸ். சோ இதெல்லாம் இத புரிஞ்சிட்டீங்கன்னா யூ கேன் சால்வ் மோஸ்ட். நெக்ஸ்ட் செல்ல நீங்க என்ன பண்ணீங்க, இந்த கலர் அடிக்கிறது, போல்டு டெக்ஸ்ட் எல்லாம் எதுல பண்றீங்க, செல்லுல தான் பண்றீங்க. இது வந்து நீங்க ஷீட்ல பண்ணல. யூ ஷுட் டிஃபரன்ஷியேட். ஓகே ஓகே. இந்த ஷீட் உள்ள செல் இருக்கு, செல்லு உள்ளதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. சோ அப்போ செல்லுல என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம், தென் கலர் அடிக்கலாம், போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைனு, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு, இந்த மாதிரி நீங்க நிறைய பண்ணலாம். டேபிள் கிரியேட் பண்ணலாம், சார்ட், அது இது நிறைய பண்ணலாம். ஸோ இதெல்லாம் செல்லோட ஆக்ஷன்ஸ். அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா ப்ரோ? இது கிளியர் தானே? நான் இதுல வந்து நோன் ஆக்ஷன் தான் நம்ம நிறைய பண்ணுவோம், சரியா? நோன் ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். அன்னோன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பட் அது இப்பெல்லாம் அவசியம் கிடையாது. நோன் ஆப்ஜெக்ட் தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். நவ் வி ஆர் கெட்டிங் இன்டு த கோட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோமோ, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ், வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். இன்னைக்கு நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு எக்ஸல்ல, ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு எக்ஸலை வந்து ஓபன் பண்ணி, இன்னொரு டெஸ்க்டாப்ல இருக்கிற இன்னொரு ஒர்க் புக் ஓபன் பண்ணி, இந்த டேட்டாவை எடுத்து இதுல போட்டு இதை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இவ்வளவுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் டுடே. ஓகே. இப்போ நம்ம கோட்ல எப்படி பண்ண போறோம்னா, மேனுவலா என்ன செய்யறோமோ அதை ஃபுல்லா இங்க எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ டெஸ்க்டாப்ல யூ ஹாவ் அ ஒர்க் புக். ஓகே, இது ஒர்க் புக் 1ன்னு வச்சுப்போம். ஓகே, so desktopல workbook 2, then open first workbook. கரெக்டா? கரெக்ட். open second workbook, then get the data from first, put the data in second, then save. எது சேவ் பண்ணோம், எந்த ஃபைல் சேவ் பண்ணோம், ஃபர்ஸ்டா செகண்டா, இல்ல ரெண்டுமே வா? செகண்ட். சூப்பர். தென் க்ளோஸ் ஃபர்ஸ்ட், க்ளோஸ் செகண்ட். இப்போ நான் இது ஒரு மேனுவலா பண்ணா இதான் ஆக்ஷன்ஸ். கரெக்டா? ஆக்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது என்ன வேரியபிள் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம், இது என்ன ஆக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இவ்வளவுதான். ஓகே. டெஸ்க்டாப்ல ஒரு ஒர்க் புக் இருக்கு, இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்?
எக்ஸல் எக்ஸல் like இருக்கு. sheet. எக்ஸல் என்ன பண்ணலாம்? எக்ஸல் என்ன பண்ணலாம்? இது என்ன டைப்? மொத்தம் எத்தனை டைப் இருக்கு வேரியபிள்ஸ்ல? ஸ்ட்ரிங், string 3 இன்டிஜர்ஸ், டைப் integers 3 object. டைப். ஓகே, இப்போ இந்த கேஸ்க்கு ஃபர்ஸ்ட் வருவோம். அப்போ ஏபிசிடி இது என்ன டேட்டா டைப்? இது ஏபிசிடி என்ன டேட்டா டைப்? டேட்டா டைப் மீன்ஸ் என்ன string. வேரியபிள்? string நல்லா string பாருங்க. is integers. இல்ல ஸ்ட்ரிங் இங்க பாருங்க, இதுதான் வேரியபிள். ஓகே, நான் காமிச்சிடுறேன். டிம்னு போட்டீங்கன்னா தட் இஸ் யூஆர் டிக்ளேரிங் த வேரியபிள். ஏ Okay. ஆஸ் இன்டிஜர், dim b as integer, dim c as integer, dim d as integer. அதாவது என்ன வேல்யூவா நான் எடுத்துக்க போறேன். This is called as a name. இது வேரியபிளோட நேம். நல்லா புரிஞ்சுக்கணும். This is a variable name. Same like இந்த மேக்ரோ நேம். இந்த மேக்ரோ நேம் எப்படியோ அந்த மாதிரி இது வேரியபிள் நேம். நானா வச்சுக்கிற பேரு. ஏபிசிடி நானா வச்சுக்கிற பேரு. ஓகே, நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் நான் ஒன்று காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா dim பிரவீன் ஆஸ் இன்டீஜர், dim கோகுல் ஆஸ் இன்டீஜர். பார்த்துங்க, நானா வச்சுக்கிற பேரு. Okay. இப்போ நான் என்ன பண்றேன்? பிரவீன் ஈக்குவல் டு 10, கோகுல் ஈக்குவல் டு பிரவீன் பிளஸ் 5. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மெசேஜ் பாக்ஸ் கோகுல், அதாவது மெசேஜ் பாக்ஸ்னா அவுட்புட்ல மெசேஜ் பாக்ஸா வர்றதுக்காக இதை போட்டிருக்கேன். அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்ஜி பாக்ஸ் அதோட ஸ்பேஸ் அதோட வேரியபிள் நேம் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்துடும். இப்போ பாருங்க, ரன் பண்றேன். பிரவீனோட வேல்யூ என்னவா இருக்கு? 10. இப்போ 0 ஓடல. இப்போ 0. ஓகே, ஓடுனதுக்கு அப்புறம் 10 ஆயிருச்சு. See, this is the variable, this is the variable, this is the value. This is variable, this is the value. Value will be assigning to the variable and variable will be manipulation. So இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா மேக்ரோவோட நேம். ஓகே, then declaring the variable. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் நம்ம. Declaring the variables. Then assigning the variable. இதான் அசைன் பண்றது. ஓகே, இதுதான் மேனிபுலேட். இது புரியணுன்றதுக்காக ப்ரோ. இது வந்து மேண்டேட்டரி. ஓகே. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இன் கேஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க. ஓகே, மேனிபுலேஷன் சம்திங் தட் யூ ஆர் மேக்கிங் அடிஷன் சப்ட்ராக்ஷன், இதை மைனஸ் பண்றது, அதை தூக்கி உள்ள போடுறது, இது எடுக்கிறது, இதுதான் மேனிபுலேஷன். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. அசைனிங்னா பிளைன், ஜஸ்ட் பிளைனா அசைன் பண்றீங்க, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க இதுல போய் நம்ம அசைனேஷன்ல போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. யூ கான்ட் டூ எனிதிங் இன் அசைனேஷன். Whatever the things that you want to manipulate something, that is called as a manipulation. Whether you can do it as a plus, minus, subtraction, multiplication, different scenarios. Irrespective of whatever the things that is. CTC எடுத்துக்கோங்க, say for an example. So CTC is a dim CTC as integer. ஒருத்தருக்கு CTC வந்து you have a 10 lakhs. Okay, then you have a HRA. So இந்த மாதிரி you have a variable on the parameters. Variable அது வந்து it is not a specific to number of variables தான் யூஸ் பண்ணணும்ன்ற specific you don't have it. Okay. You can make as much as possible, but depends upon your requirement. அவ்வளவுதான். unnecessary தேவை கிடையாது. Okay. In this case I'm not going to use the CTC. unnecessary தேவை இல்லை, அவ்வளவுதான். தேவைப்பட்டா யூஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான். So in this case, so Praveen is the name I defined on my own. The same way you should know, you cannot define as a number, you can't define as a special character. அவ்வளவுதான். வெரி குட், யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இதை வச்சு இவ்வளவுதான் ஓவராலா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஃபார்மட்டை, இதுதான் ஃபார்மட். சிம்பிள் டாஸ்க்கு எந்த ஒரு எடுத்தாலும் இதுதான் ஃபார்மட்டா இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. நான் ப்ரோ இது வரைக்கும் கிளியர் தானே ப்ரோ? கிளியர் தானே? ஓகே, நவ் கமிங் பேக் டு த வேரியபிள்ஸ். ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? யூ ஹாவ் அ string is equal to alphabets. Alphabetsனா என்னது? இதுதான் alphabets. இதெல்லாம் alphabets. நியூமரிக்னா என்னது? இதுதான் நியூமரிக். ஓகே, இதுல டவுட் இல்லையா? இது வெரி பேசிக் சிம்பிள் மேத் தான். ஸோ அப்போ ஆல்பாபெட்ஸ்னா string, then numeric means integers.
இது நியூமரிக். ஓகே, கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்னு ஒன்று பார்த்தோம். ஆப்ஜெக்ட்னா நோன் ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். நோன் ஆப்ஜெக்ட்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸல்ங்கிறது தெரியும். ஆமா. சி, எக்ஸல் இட்ஸ் an ஆப்ஜெக்ட். ஓகே. எக்ஸல்ல இந்த ஃபைல் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் an ஆப்ஜெக்ட். கரெக்ட் தானே? இந்த எக்ஸல் என்ன பண்ணலாம் நீங்க? யூ கேன் ரைட் கிளிக், யூ கேன் காப்பி, யூ கேன் பேஸ்ட், ஆர் யூ கேன் ஓபன். நீங்க என்ன வேணா பண்ணலாம். கரெக்டா? அந்த ஆக்ஷன். ஸோ அப்போ இந்த டெஸ்க்டாப்ல ஒரு யூ ஹேவ் ஒன் ஒர்க் புக். இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? மூணு தான் வரும். இந்த மூணுத்துல எது வரும்? அவ்வளவுதான், சிம்பிள் சொல்லணும்னா. ஓகே. Yeah, the question goes to you. ஸோ நீங்க தான் சொல்லணும். இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, ஆப்ஜெக்டா? ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ஒர்க் புக் இருக்கு ப்ரோ. அது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் இருக்கு. டெஸ்க்டாப்ல நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸ் எடுத்திருப்பேன். நான் அதை அவனை எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். நிறைய எடுத்து எது எங்க சேவ் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குதுதான் பிரச்சனை. ஒரே நிமிஷம் வருங்க ப்ரோ. ஓகே, நான் இங்கேயே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஜூலை. மேபி இஃப் யூ ஆர் கண்டினியூவிங் தென் யூ வில் see. ஸோ இதுல நான் என்ன பண்றேன், ஒரு டம்மியா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். மேனுவலி we are doing it. Okay, it is not related to automation. அதாவது you have some file. இந்த ஃபைலுக்கு வந்து இதை வந்து என்ன வச்சுக்கலாம்னா, நம்ம இதுக்கு வந்து ஓகே, இது வந்து கெட் ஃபைல்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கெட் ஃபைல் இங்க பாத்தீங்கன்னா கெட் ஃபைல்னு இருக்கும். வாட் ஐம் கோயிங் டு டு, ஐம் கோயிங் டு புட் ஒரு பேரை வந்து சென்னைன்னு டைப் பண்ணி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து புட் ஃபைல்னு வச்சுக்கலாம். நான் இதுல வந்து எதுவுமே என்டர் பண்ணல, அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைல் வந்து வேல்யூ இருக்கு, ஒரு ஃபைல்ல வேல்யூ இல்லை. ஸோ நம்ம நம்மளுடைய பர்பஸ் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை ஓபன் பண்ணி செகண்ட் ஃபைல்ல போய் டேட்டாவை போட்டு இதுதான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம இதை ஒன்னொன்னா வேரியபிளா ஆக்ஷன்ஸா என்ன ஏதுன்னு பிரிச்சோம்னா அவ்வளவுதான், நம்ம ஈஸியா வந்து கோட் எழுதி முடிச்சிடலாம். ஸோ இதுல இது வந்து ஆப்ஜெக்ட். கரெக்டா? இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட். இது ஆக்ஷன் கிடையாது. யூ ஹேவ் ஒன் ஃபைல் இன் தி வொர்க் புக், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஓபன் பண்றீங்க. இப்போ இது என்ன? இது ஆக்ஷன்ல வரும். இது ஆக்ஷன். செகண்ட் ஆக்ஷன். இதுவும் ஆக்ஷன். இது அதுமே டேட்டா எடுக்க போறோம். சோ அதுவும் ஆக்ஷன்ல தான் வரும். ஆக்ஷன் எவ்ரிதிங் இட்ஸ் an action. எஸ். எப்படி வரும்னா ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டோட ஆக்ஷன், இந்த ஆப்ஜெக்ட்டோட ஆக்ஷன், இந்த ஆப்ஜெக்ட்டோட ஆக்ஷன், இந்த ஆப்ஜெக்ட்டோட ஆக்ஷன். இது ஆக்ஷன்ஸ் வராதீங்க. இவ்வளவுதான். ஓகே, ஸோ இன் பிட்வீனா நான் வந்து புரியுதுல ப்ரோ? இது வராது ஆக்ஷன். இதுவும் யூ கேன், பிகாஸ் இட்ஸ் ஹேவ் a workbook but you are not opening. Here you are opening get data. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இங்க வந்து ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ன்றது மீன்ஸ் வந்து அந்த டேட்டான்றனால அது ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் பண்றோம். அதுல போயிட்டு நம்ம வந்து எடுக்கறனால ஆக்ஷன் போடுறோம். ஆமா, இங்க நான் முன்னாடியே வந்து பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ செல் இருக்கு, செல்லுல தான் நீங்க போய், that means you have a mobile phone உள்ள தான் போய் மெசேஜ் பண்ணுவீங்க. Understood. The same way. ஓகே, நான் டைரக்டா கோட் போயிடுறேன், ரொம்ப நேரம் வளவலன்னு பேசாம. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணோம்னா, இதை சேவ் பண்ணோம் ப்ரோ. அதை பண்ணாமே பண்றீங்க. இது என்ன பண்ணோம்னா, நீங்க ஒர்க் அவுட்ஸ்ன்னு போடுறான் பேரு, ஒர்க் அவுட்ஸ். இதை வந்து என்ன சேவ் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு சேவ் இட் அஸ் எனேபிள்டு மேக்ரோ. இதுல தான் சேவ் பண்ணணும். யூ ஹேவ் a lot of options. அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். டைரக்டா இதுல போட்டு சேவ் பண்ணி பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க பண்ணலன்னா இது என்ன ஆகும்னா, நீங்க எழுதின கோடெல்லாம் காணாம போயிடும், அங்க இருக்காது. இந்த ஃபார்மட்ல சேவ் பண்ணனா, நார்மல் நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கு எக்ஸலுக்கு. அது வந்து நார்மல் டேட்டான்னு நினைச்சு இதை வந்து சேவ் பண்ணாது. உங்கள்கிட்ட கோடு இருந்ததுன்னா அழிஞ்சிரும். அதனால அதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் 1 அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கலாம். இப்ப எத்தனை வேரியபிள் வருது? இது ஒரு வேரியபிளா? இது வேரியபிள் ஆக்ஷன். அதனால வந்து இது வேரியபிள் கிடையாது. as simple as.
அவ்வளவுதான், 2 தான் வேரியபிள். அப்ப நான் என்ன செய்யறேன், டிம்மு நானா ஒரு பேர் வச்சுக்கிறேன், WRK1, அதாவது ஒர்க் புக்கோட ஷார்ட் ஃபார்ம் WRK. ஓகே ஓகே ஓகே, ஆஸ் ஆப்ஜெக்ட்னு கொடுத்தா என்ன ஆகும்னா WRK_1 டாட்னு வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாது. இதுதான் அன்னோன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு தெரியும், ஆனா அது அன்னோன் தெரியாது, அதனால அது எனக்கு ஹெல்ப் பண்ணாது. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்டா இருந்தா, தெரிஞ்சதுன்னா ஒர்க் புக். அப்போ நான் WRK_1 வச்சா எனக்கு அது ஹெல்ப் பண்ணும். அங்க என்ன இருக்கோ அது எல்லாமே இங்க வந்துடும். ஒர்க் புக் ரிலேட்டட் ஃபுல்லாவே இங்க வந்துடும். நீங்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாமே வரும். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, இது நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம் ப்ரோ, நிறைய வேரியபிள்லாம் வராது. கொஞ்சம் மொத்தமே செலக்டடா ஒரு 10 வேரியபிள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஒர்க் புக்கு அதே தான் திரும்ப திரும்ப வரும். அதனால நீங்க ரொம்பலாம் பயப்பட வேணாம், என்னடா இது நிறைய வருமா அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. இவ்வளவுதான் வரும். இதெல்லாம் லாஜிக்கா பில்ட் பண்ணி நம்ம எழுதிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2 வேரியபிள் 2 யூஸ் பண்ண போறேன், WRK1, WRK2. நவ் இப்போ வந்து நான் வந்து மேக்ரோ நேம் முடிச்சாச்சு, தென் டிக்ளேரிங் த வேரியபிள் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அசைனிங் த வேரியபிள். அப்போ இந்த LHS இஸ் ஈக்குவல் டு RHS கான்செப்ட் உள்ள வரும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ LHS அசைனிங்னாலே LHS இஸ் ஈக்குவல் டு RHS தான் வரும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, நார்மலா நான் வந்து வேல்யூஸா டிக்ளேர் பண்ணா ஸ்ட்ரைட்டா இப்படி பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் அசைன் பண்ண போறேன் அப்படின்னா செட்டுன்னு போடணும். அதாவது நீங்க ஒர்க் புக்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்க ஒர்க் புக் சொல்லிட்டீங்க. ஒர்க் புக் என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணலாம், ஒர்க் புக்கை கிரியேட் பண்ணலாம். கரெக்டு தானே? இப்போ நீங்க இப்போ இதை வந்து நான் ஒர்க் புக் கிரியேட்டும் பண்ணலாம், ஒரு ஒர்க் புக் ஓபன் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் ஒர்க்கும் ஓபன் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே செய்ய முடியும். ஒர்க் புக் நான் என்ன பண்ண போறேன், அதுதான் அசைனிங். அப்ப என்ன பண்ணணும்னா செட்டு WRK_1. இது வேணா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஒர்க் புக்ஸ் டாட்னு வச்சா ஒர்க் புக்ல என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்துடும். அதுல நான் ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ண ஃபைல் பார்த்து இங்க கொடுக்கணும், இவ்வளவுதான். ஸோ ஃபைலோட பாத்து வந்து கெட்டு. ஓகே, இதோட பாத்தை வந்து கொடுக்கணும். ஸோ இதோட பாத்தை நான் காப்பி பண்ணி, ஸோ எப்படி பண்ணணும்னா ரைட் கிளிக்கு, செக்யூரிட்டில ஃபுல் பாத்து கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோல்டர் பாத்தை கொடுத்து ஃபைல் நேம் வரைக்கும் கொடுப்பாங்க, ஃபுல் எக்ஸ்டென்ஷனோட கரெக்டா கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ல கொடுத்துடணும். ஓகே, இவ்வளவுதான் வேலை. அதே தான் நான் ரெண்டாவதுக்கும் பண்ண போறேன். கரெக்டு தானே? ரெண்டாவதுக்கும் அதே தான் பண்ண போறேன். ஸோ ஒர்க் புக்ஸ் டாட் ஓபன். இப்போ இங்க என்ன செய்ய போறேன், அந்த ரெண்டாவது ஒர்க் புக்கோட பார்த்து ரெண்டாவது ஒர்க் புக்கை ஓபன் பண்ண போறேன். இப்போ 2 ஃபைலையும் நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும், ஒரு டேட்டாவை எடுக்கணும். கரெக்டு தானே? ஒரு டேட்டாவை எடுக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் இப்போ நான் டேட்டா எடுத்து நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணணும். இப்போ சேவ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த டேட்டா வந்து நான் டைரக்டா சொல்லிட்டேன், இதுவே ஒரு ஒர்க் புக்ல இருக்குன்னா எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும். கரெக்டா? அப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு ஸ்டோரேஜுக்காக நானே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிம் ஸ்டோர் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், ஸ்டோர் வேல் அப்படின்னு போட்டுக்கிறேன். நானா ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஆஸ் ஸ்ட்ரிங். ஏன்னா அங்க ஆல்பாபெட்ல இருக்கு, சென்னைன்னு இருந்தது இல்லையா வேல்யூ, அதனால அது ஆல்பாபெட், அதனால ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கிறோம். இதுவே நம்பர்ல இருந்தா இங்க இன்டிஜர்னு கொடுப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு டேட்டா எடுக்க போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், திரும்பியும் LHS இஸ் ஈக்குவல் டு RHS. திரும்ப திரும்ப இதான் ப்ரூவ் பண்ணுவோம். எங்க இருந்து எடுக்கிறது, ஆட்டோமேஷனோட கான்செப்ட், எங்க இருந்து எடுக்கிறீங்க, எங்க போய் போடுறீங்க. ஓகே ஓகே, இவ்வளவுதான் ஆட்டோமேஷனோட கான்செப்ட். நான் எடுக்கிற இடம் இங்க, நான் போடுற இடம் இங்க, இவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், எடுக்கிற இடம் எந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்னா, இது வரைக்கும்
இந்த வர்புக்கோட நேம் என்ன வேணா இருக்கலாம், கெட் வேலு, புட் வேலு என்ன வேணா இருக்கலாம். ஆனா இந்த என்விரான்மெண்ட்ல இந்த வர்புக்கோட நேம் வந்து WRK1 அவ்வளவுதான். ஓகே ஓகே. அதாவது பிரவீன் இருக்கலாம், கோகுல் இருக்கலாம், என்ன வேணா பேர்ல இருக்கலாம். ஆனா ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ஹேவிங் ஒன் நம்பர், சாப் ஐடி அந்த மாதிரி தான். ஸோ அப்ப இங்க என்ன செய்யறோம், மொத்தமே மூணு கான்செப்ட் தான் வரும் ஒர்க் புக்ல. என்னது, எந்த ஒர்க் புக்கு, எந்த ஷீட்டு, எந்த செல்லு, இவ்வளவுதான். இதை வச்சுதான் நீங்க சொல்லுவீங்க, கரெக்டா தானே? இதை வச்சுதான் எங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஷீட் 3 போங்க, உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேல்யூ எங்க இருக்கு, P&L வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்க இங்க வேல்யூ வந்து இங்க இருக்கு. எப்படி சொல்லுவீங்க அத? ஷீட் 2ல கே காலம்ல ரியல் நம்பர்ல இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அப்ப அந்த வேல்யூ அங்கதானே இருக்கு நம்ம. அதே மாதிரிதான் எந்த வேல்யூ எடுக்க போறேன், WRK1. இந்த ஒர்க் புக்ல ஷீட்ஸ், எந்த ஷீட்டு, ஷீட் 1 அது டிஃபால்ட்டா இருக்கிறதுனால நான் போட்டேன். ஷீட்டோட நேம் அப்படியே போட்டுக்கோங்க கரெக்டா. டாட் ரேஞ்ச் மீன்ஸ் செல்லு, ரைட்டா அதோட அட்ரஸை கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து அங்க ஷீட் 1ன்னு நம்ம நார்மலா வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து அந்த இடத்துல அந்த ஷீட் 1க்கு பதிலா நான் அந்த ஷீட்ல வந்து இந்த ஷீட் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் டீடைல்ஸ் அந்த பேர் அங்க கொடுத்துடணும், அவ்வளவுதான். பேர் அங்க கொடுக்கணும். இப்போ நான் இந்த பேரை நீங்க சொன்னா என்ன பண்றேன், என்ன வச்சுக்கலாம் பேரு, தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்க ஓகே அவ்வளவுதான், சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஷீட்ல போய் இந்த ரேஞ்ச் வேல்யூ இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே இங்க ஸ்டோர் பண்ணிக்க, அவ்வளவுதான் விஷயம். இது கெட் வேல்யூ, கெட் வேல். இப்போ நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம், இது வரைக்கும் முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். முடிச்சிட்டோம். புரியுதுல ப்ரோ? புரியுது. அண்டர்ஸ்டுட். இப்போ கமிங் பேக் டு தி சப்ஜெக்ட். இப்போ நான் கெட் சொல்லிட்டேன், புட் நீங்க ட்ரை பண்ணுங்க, பண்ண முடியுதான்னு பார்ப்போம். புட் வேல்யூ எப்படி பண்ணலாம், திங்க். யோசிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். யோசிங்க, பண்றீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. LHS is equal to RHS. Workbook sheet cell. எதுல இருந்து எடுக்க போறோம்னா ஒர்க் ஷீட் இது எடுத்துட்டோம், இங்க ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே. இந்த வேல்யூ இங்க இருக்கு, இங்க இது வந்து ஒரு வேல்யூவா இருக்கணும். இந்த இடம் இந்த இடம் ஒரு வேல்யூவா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து அப்ப வந்து செட் ஒர்க் ஷீட் 2 சேவ் பண்ண போறதுக்கு ஏதோ இல்ல எடுத்துட்டு வர்றதுக்கு கெட் டீடைல்ன்ற மாதிரி கொடுக்கணுமான்னு தெரியல. இல்ல இங்கேயும் ஒரு இடம் தான் கொடுக்கணும். ஓகே, எங்க எடுத்து போறோம் அப்படின்றது. ஆமா, இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த இடமும் ஒரு இடமா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஷீட்ஸ், அதுல ஷீட் 1 டாட் ரேஞ்ச் A1 ஈக்குவல் டு ரேஞ்ச் A1 ஈக்குவல் டு என்ன வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம், ஒர்க் 1ல உள்ள, அதான் அது எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம், ஒர்க் 1ல ஷீட் அந்த இதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம். இங்க இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. இத வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, பேக்ரவுண்ட்ல பாருங்க, அதுவே ஓபன் பண்ணிருச்சு. இதுவும் அதுவே ஓபன் பண்ணிருச்சு. ஓகே. இப்போ இங்க ஸ்டோர்ன்ற ஒரு வேல்யூ எம்டியா இருக்கு, பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. புரியுதுல ப்ரோ? எம்டியா இருக்கு. புரியுது. இப்போ என்ன பண்ணிருச்சு, அங்க என்ன சென்னைன்ற வேல்யூ இங்க எடுத்துருச்சு. ஓகே. எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஒர்க் புக் 2ல அந்த ஷீட்ல இந்த ரேஞ்ச் A1ல இந்த வேல்யூ போய் போடு ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டோம். அப்ப என்ன ஆகுது, இந்த இங்க போட்டுருச்சு பாருங்க, வந்துருச்சு. கிளியரா? கிளியர். இப்போ நான் என்ன பண்றேன், இதை சேவ் பண்ணாம மாத்திட்டு இப்போ இந்த வாட்டி மும்பைன்னு கொடுப்பேன், பேர் வேற பேர் கொடுப்பேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னும் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம், புட் டேட்டா வரைக்கும் முடிச்சிட்டோம்.
இப்ப செகண்ட் ஒர்க் புக் சேவ் பண்ணும், க்ளோஸ் பண்ணும். இதையும் முடிச்சிடலாமா? எப்படி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம்? எதை சேவ் பண்ணணும்? ஒர்க் புக் 2 எப்படி சேவ் பண்ணலாம்? அது இதோட ஆக்ஷன். அது எதோட ஆப்ஜெக்ட், எதோட ஆக்ஷன், அதை யோசிக்க ஆன்சர் கிடைச்சிடும். ஒர்க் புக் 2ங்கிறது ஆப்ஜெக்ட். டாட் சேவ்ன்றது ஆக்ஷன். க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ரெண்டு ஷீட்டுமே க்ளோஸ் பண்ண போறோம். ஆமா, WRK ஒர்க் 1 டாட் க்ளோஸ். அவ்வளவுதான். அதேதான் 2க்கு பண்ண போறோம். அண்டர்ஸ்டுட். அதாவது இது ஆப்ஜெக்ட், இது ஆக்ஷன். நீங்க என்னடா இவ்வளவு இருக்கு ஐயோ அப்படின்னா நீங்க ரொம்ப நம்ம இவ்வளவு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், தேவை கிடையாது. as simple as ஓகே. இதெல்லாம் நம்ம உள்ள போனோம்னா நம்ம ஆயுசே முடிஞ்சிடும், அவ்வளவு இருக்குது உள்ள. ஓகேங்களா? இவ்வளவு வருஷம் வேலை பார்த்து இதுதான் நான் யூஸே 95% நான் யூஸே பண்ணவே கிடையாது. ஓகே ஓகே. தேவைப்படல, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, ஒரே நிமிஷம் நான் கூப்பிடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். ஓகே ஓகே. ப்ரோ சாரி, நானு வேற ஒரு கால் வந்துருச்சு. இப்போ இப்போ அவ்வளவுதான், சேவ் பண்றது, க்ளோஸ் பண்றது, இவ்வளவு. அதனால இதுல வர்றதெல்லாம் நீங்க ரொம்ப எல்லாம் போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்கவே தேவையே இல்லை. ஏன்னா இது நானே இவ்வளவு யூஸே பண்ணதில்லை. நானே இந்த சென்ஸ் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் அ லாங் டைம். ஐ ஹவ் நாட் அட் ஆல் யூஸ்ட். தேவையே படாது. இந்த தேவையில்லாதெல்லாம் உள்ள போய் நோண்டவும் தேவையில்லை. நம்மளுக்கு என்னென்ன ஆக்ஷன் தேவைப்படும்னா, இப்ப இங்கே யோசிச்சு பாருங்களேன். சேவ் பண்ணுவோம், சேவ் ஆஸ், க்ளோஸ், ஓப்பனு, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா? இதையே நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இங்க இருக்கிறதே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த சேம் வே நம்ம இங்க இருக்கிறதே நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் அதுவும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ரன் பண்ணி பார்ப்போம், இந்த கோடை. ஸோ இங்க ஸ்டோரேஜ் வேல்யூ எடுத்துக்கிச்சு, இது இங்க போட்டுச்சு, சேவ் பண்ணிச்சு, க்ளோஸ் பண்ணிருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸல் தான் நம்மளுக்கு ஓப்பன்ல இருக்கு. மீதிலாம் நம்மளது கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த கோடிங் விண்டோஸ், இது சும்மா புக் ஃபைல் தேவையில்ல. இப்போ நம்ம அங்கே கரெக்டாக பண்ணிச்சோன்னு மாதிரில பார்ப்போம். ஓகே, மும்பைன்னு போட்டுருந்தோம், மும்பை வந்திருக்கான்னு பார்ப்போம். வந்திருக்கு.
மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு இன்னொரு பேரை மாத்திடலாம். இந்த வாட்டி பெங்களூர்னு போடலாம். சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் அட்டம்ப்ட்ல ரன் பண்ணி பார்த்துருவோம். ஒரே அட்டம்ப்ட்ல ரன் ஆகி முடிச்சிருச்சு பாருங்க, ஒரு செகண்ட்ல. இப்போ போய் சோ இங்க வந்துருச்சு ஆன்சர். இவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது. ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு இதெல்லாம் புதுசா தான் இருக்கும். அததான் நான் சொன்னேன். சி, நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிக்கும் போதும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க ஓரளவு ஒரு விஷயம் கத்துப்பீங்க. அப்புறம் நீங்க இதை பண்ணும்போது யூ வில் கெட் சம் உங்களுக்கு கொஞ்சம் இன்புட் நிறைய வரும். நீங்க பண்ண சி, இதெல்லாம் புரியுற மாதிரி தான் இருக்கும். நீங்க பண்ணும்போது நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும், நிறைய டவுட்ஸ் வரும். எஸ் எஸ் கரெக்ட். பண்ணும்போது அதனால இதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா கத்துக்கணும்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இது நான் நிறைய நாங்க வேலை பார்த்துட்டோம். சி, வேலையும் இதுதான், அப்புறம் கிளாஸஸும் எடுக்கிறோம், நல்லா கடை நீங்க அடிச்சுட்டு போயிடுறோம். பட் நீங்க ஒரு புதுசா ஒருத்தர் வரும்போது கண்டிப்பா அவ்வளவு ஃபாஸ்ட் வராது. இது நீங்க எழுதுறதுக்கே 4 நாள் ஆகும். அதான் உண்மை. ஓகேவா? அதனால என்னன்னா, அது நம்ம கத்துக்க முடியாதுன்னா இல்ல, இனிஷியலா டைம் எடுக்கும் ப்ரோ. இனிஷியல் 2 to 3 வீக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கடகடகட நீங்களே எழுத ஆரம்பிச்சிடும். வந்துடும். எல்லாமே அப்படித்தானே. சி, எல்லாமே அப்படித்தானே. நம்ம கத்துக்கிறதுலாம் இருக்கு. ஃபைன் ப்ரோ. ஹோப் நான் எனக்கு தெரிஞ்ச 40 மினிட்ஸ்லயே முடிச்சிட்டேன்னு நம்புறேன். இதுலதான் டவுட் இருக்கா? நான் கேட்கவே இல்லையா? இல்ல டவுட் இல்ல. இந்த ஸ்டோர் லெவல், அந்த ஸ்டோர் லெவல் கொடுத்திருக்கீங்கல்ல, ஸ்டோர் லெவல் அதெல்லாம் வந்து காமனா இல்ல டிபெண்ட் அப்பான் தி ஒர்க் வெப் மாதிரி மாறிட்டே இருக்குமா, இல்ல காமனா? அது வந்து காமன் இதுதான். என்ன பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா பேர் வச்சிருக்கேன். ஓகே, என்ன வேணா பேர் வச்சு, நான் சொன்னேன் பிரவீன் கூட வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். புரியணுன்றதுக்காக ஸ்டோரேஜ் வேல்யூக்கு ஸ்டோர் வேல்யூ கொடுத்துருங்க. அதான் சொன்னேன், இந்த பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பேர்லாம் நம்மளா வச்சுக்கிற பேர். ஓகே ஃபைன் ஃபைன். மறுபடியும் ரன் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த ரன் பண்றதுக்கு லைக் டவுன் ஏரோ சிம்பிள் கிளிக் பண்ணா மட்டும் போதுமா, இல்ல இது எப்படி ரன் பண்ணணும்னு நான் சொல்றேன். இது எப்படி பண்ணணும்னா, இது F8. ஓகே. F8 means debug. Okay, debug. F8 means debug. Okay. F5 means full run. Okay. Full run. F8 கொடுத்தா இப்படி போகும். F5 கொடுத்தா மொத்தமா ஓடிடும். அவ்வளவுதான். F5 கொடுத்தா மொத்தமா ஓடிடும். F8 கொடுத்தா ஒன்னொன்னா ஓடும். அதுதான் டிஃபரன்ஸ். புரியுதுல ப்ரோ உங்களுக்கு? அண்டர்ஸ்டுட் ஜி. கிளியர்லி அண்டர்ஸ்டுட். ஓகே. எப்படி பரவாயில்லையா? எடுத்தது புரிஞ்சுதா? நல்லா இருக்கு. நல்லா சரி, நான் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சொல்லி கொடுத்தா கூட எனக்கு, ஐ மீன் அப்கமிங்ல எனக்கு இதே மாதிரி சொல்லி கொடுத்தாலே எனக்கு ப்ரோ இனி வேற மாதிரி எடுக்க சொன்னா எடுக்க வராது. இப்படிதான் வரும். ஓகே தேங்க்ஸ். எடுத்து பழக்கமாயி போச்சு. அதனால இருங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாம் முதல்ல.